புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் சொகுசு வீட்டில் நள்ளிரவில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநள்ளாறு பகுதியில் உள்ள பெட்டி கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்து குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். அவர்களுக்கு மலர்கொடி என்ற பெண்தான் விநியோகித்ததாக கூறிய நிலையில் அதிகாரிகள் நள்ளிரவில் மலர்கொடியின் வீட்டிற்கு சென்றனர். விலை உயர்ந்த கார்கள், சொகுசு வீடு என சுகபோகமாக வாழ்ந்து வந்த மலர்கொடியிடம் விசாரணை நடத்தி வீட்டில் பதுக்கி வைத்திருந்த குட்கா பொருட்களை மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்தனர். அதிகாரிகள் அப்பெண்ணை சரமாரியாக கேள்வி கேட்டு விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை பாயப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்கம்மா. நீங்க பெரிய தப்பு இல்லை. என்கிட்ட நீங்க வாழ்க்கை பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. மனசுக்கு கொஞ்சமாவது இளைஞர் சமுதாயம், மாணவர்கள், படிக்கிற பசங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு மாறி போயிட்டாங்க. இந்த போதை பழக்கத்தை நீங்க தானே அவங்ககிட்ட பழக்கத்தை கொடுத்துருக்கீங்க. தயாரிக்கிறாங்க சார், அவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க சார். நாங்கள் என்ன பண்ணி தொலைகிறது? தப்பு பண்ணிட்டேன் சார். அப்போ தயார் பண்ணி கொடுத்தா நீங்கள் செய்வீங்களா? கடை செஞ்சுருக்கோம்ல. நம்ம மாநிலத்தில், நம்ம ஊரில், காரைக்காலில் தடை செஞ்சுருக்கோமா இல்லையா? நிற்கலாமா? ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் அபராதம் கட்டின பிறகு திரும்ப அதே தப்பை செய்யலாமா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி செய்யறீங்கன்னா உங்களுக்கு என்ன சமூகத்திலே உங்களுக்கு கிடையாது இல்லை தானே? பொறுப்பாக பேசுறீங்களா? கவனிச்சிங்களா எப்படி பேசுகிறாங்கன்னு? கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லையா? உங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுத்தாலும் நீங்களாம் மாற்றுவீங்க. உங்களை மாற்றி காட்டுவாங்க. ஏற்கனவே இந்த பெண்மணி இது தொடர்பான ஒரு வழக்கிலே அபராதம் செலுத்தியுள்ளார். அவர் ரிப்பீட் அஃபெண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர் குற்றவாளியாக இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த தொடர் குற்றத்தின் காரணமாக இவருக்கு அதிகபட்சமான அபராதங்களும், அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் அளவுக்கு அபராதமும், அப்புறமா அவருடைய உரிமம், கடை உரிமமும் நாங்கள் ரத்து செய்ய இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.